வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்த்தவர்கள் இவர்கள் மிகவும் அமைதியானவர்கள் என்றுதான் அனைவருக்குமே தெரியும். எதையும் மனதில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அனைவரும் உங்கள் மீது நல்ல ஒரு மனப்பான்மை வைத்திருப்பார்கள். ஆனால் அது ஒரு தவறான மனப்பான்மை. ஏன் அப்படின்னா, நானும் ஒரு மனிதர் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். யாரும் ஏதாவது ஒரு தவறுகள் செய்தார்கள் என்றால் அதனை உடனடியாக நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள். உங்களுடைய மனதிற்குள் அது இருந்து கொண்டே இருக்கும். இருந்து கொண்டு காயத்திற்கு மேல் காயத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஏற்படுத்தி உங்களுக்கான ஒரு நாள் வரும் முறை நீங்கள் காத்து கொண்டே இருப்பீர்கள். அந்த ஒரு நாள் வந்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்களோ அதே அளவுக்கு நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு தேவையை நீங்களும் செய்து விடுவீர்கள். செய்தால் மட்டுமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபமும் அந்த ஒரு கருமாவுக்கும் கழிந்தது மாறி உங்களுக்குள்ள ஒரு எண்ணமானது தோன்றும். எனவே நீங்களும் எதையும் உடனடியாக மறக்கவும் மாட்டீங்க, மன்னிக்கவும் மாட்டீங்க. நீங்களும் ஒரு மனிதர் தான் என்று காட்டக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் உண்மையில் உங்களுடைய உள்ளத்தில் நடந்த போராட்டங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பார்கள். நீங்க எப்பொழுதும் சிரித்து பேசி பழகுவதால் அனைவரும் உங்களை எந்த விதமான கஷ்டமும் இவனுக்கு கிடையாதுப்பா அப்படின்னு அனைவரும் நினைப்பார்கள். ஆனால் உங்களுக்குள்ளேயும் ஆயிரம் கணக்கான கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியில் கூற மாட்டீர்கள். மற்ற நபர்களை மாறி உங்களுடைய மனதிற்குள் பூட்டி வைத்து கொண்டு அதை உங்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும் என்று வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். நிறைய போராட்டங்களுக்கு இடையில தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க அமைதியால் இருந்ததால் தான் பலர் உங்களை எளிதாக எடுத்துக்கொண்டு காயப்படுத்தியும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சென்று விடுகிறார்கள். நீங்கள் எதிர்த்து பேசாமல் இருந்த ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை இன்னமும் சோதித்து கொண்டே இருக்கிறது. எதிர்த்து பேச வேண்டிய நேரத்தில் பேசிதான் ஆகணும். அப்படி பேசாமல் நீங்கள் இருந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது கிடைக்காது. முடிவு கிடைக்காமல் உங்களை வைத்து அந்த ஒரு பிரச்சனை போய்கொண்டேதான் இருக்கும். எனவே உங்கள் மீது தவறே இல்லை என்றாலும் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று உங்கள் மீது ஒரு பெயரும் வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பேச வேண்டிய நேரங்களில் நீங்கள் பேசுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். நீங்க நம்பிக்கை வச்சவங்க மேல ஏற்பட்ட துரோகம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு காயத்தை நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கும். நீங்க இதை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சவங்க உங்கள் மீது ஒரு துரோகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அது நண்பரோ உறவினரோ, சில சமயம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க ரொம்ப நம்பிய உங்களை ஏமாற்றிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். அந்த சில மனிதர்களால் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த ஏமாற்றங்களால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு பேரு மரியாதை இருந்திருக்கும். அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் சென்றிருக்கும். ஆனால் அந்த ஒரு தவறுக்கு, அந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் உங்கள் பக்கம் திரும்பிவிடும். நீங்களும் நான் இல்லை என்று கூறுவதற்கு உங்களுடைய வாயானது வராமல் அந்த ஒரு பிரச்சனை உங்கள் மீது போடப்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீங்க. ஆனால் அந்த ஒரு நேர்மையை பலர் பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களை இன்னமும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால தான் நான் யாரையும் நம்பலாமா என்ற ஒரு சந்தேகம் கூட உங்களுடைய மனதிற்குள் உருவாகி இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா கமாண்ட் வழியாக கூறுங்க. பல விஷயங்கள்ல நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் இன்னும் உங்களுக்கு ஆழமானவையாக இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாம உங்களுடைய மனதிற்குள் அது ஓடிக்கொண்டே இருக்கும். நம்பி கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வராத ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கும். இதனால் ஆத்திர அவசரத்திற்கு கூட உங்களிடம் கையில் பணமானது இருக்காது. யாரோ சொன்னதால் முதலீடு செய்து இழந்த தொகைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த விதமான முதலீடுகளிலும் நீங்கள் இறங்கி செய்ய வேண்டாம். முடிந்த அளவுக்கு அதை நீங்க நேரில் போய் என்னன்னு பார்த்துட்டு உறுதியா அதற்கு நம்ம முதலீடு பண்ணலாமா வேண்டாமா என்று நீங்க பார்த்து முதலீடு செய்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. மற்ற நபர்களையும் ஏன் உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்க பணத்தை கொடுத்து அதை பண்ண சொன்னா கூட அது உங்களுடைய ராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தாது, கெடுதல்களை மட்டும்தான் ஏற்படுத்தும். உழைத்து சம்பாதித்த பணம் திடீரென்று கையில் தங்காமல் போன காலங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இன்னை வரைக்கும் அந்த மன அழுத்தங்கள் தீராமல் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கும். மிகுந்த மன அழுத்தத்தை இது அனைத்துமே சேர்ந்து உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தை கொடுத்து என்ன தவறு செய்தேன் என்ற ஒரு கேள்வி பலமுறை உங்களுக்குள்ள எழும்பிக் கொண்டே இருக்கும். அதற்கான பதில் கிடைக்காமல் நீங்களும் ஒவ்வொருவரிடமும் கேட்பீர்கள். பதில் கிடைக்காமல் இன்னமும் சுத்தி கொண்டே இருப்பீங்க. இந்த பண அழுத்தங்கள் ஏன் அதிகமாக இருந்தது தெரியுமா? உங்களுடைய ஜாதகத்துல சில கால பகுதிகளில் கிரகநிலைகள் சவாலாக இருந்திருக்கும். குறிப்பா நீங்க எடுத்த முடிவுகள் உணர்ச்சியின் அடிப்படையாக கொண்டவையாக இருக்கும். இதனால்
யாராவது கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியாத தன்மை உங்களுக்குள்ள இருக்கும். இதனால யார் பணம் கேட்டாலும் சரி, யாராவது உதவி கேட்டாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்களை கேட்டாலும் சரி, உடனே நீங்க இல்லைன்னு கூற உங்களுடைய மனதானது ஏற்படாது. மனது ஏற்படாம உங்களிடம் இருக்கக்கூடிய உதவிகளை நீங்க செய்து விடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு. அதனால் பல சுமைகளை நீங்கள் இன்னும் தேவையில்லாமல் சுமந்து கொண்டிருக்கீங்க. அந்த ஒரு சுமைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்காமல் இன்னமும் அந்த நாட்கள் தள்ளி போய் கொண்டேதான் இருக்கும். முக்கியமா பண விஷயங்கள், மற்றவங்களை நம்பி ஏமாந்த விஷயங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சில பிரச்சனைகளை நிச்சயமாக உருவாக்கும். யாரிடமும் சொல்ல முடியாமல் வைத்து கொண்ட துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக அதிகமாகவே இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு சில துன்பங்களை நீங்க அனுபவித்திருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே இருக்கும். நீங்கள் அழுத நாட்கள் இருந்தாலும் அதை யாருக்கும் காட்டாமல் இருப்பீங்க. இரவு நேரங்கள்ல அழுகலாம், பகல் நேரங்கள்ல கூட நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. இதுவரைக்கும் ஒரு நபர் கூட நீங்கள் அழுது பார்த்திருக்க மாட்டாங்க. குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக என்று என்னை விட இவர்களுக்குத்தான் முக்கியம் என்று நினைத்தது பல விஷயங்களை உள்ளுக்குள்ள அடக்கி கொண்டிருப்பீங்க. அப்படி அடக்கி கொண்ட விஷயங்கள் இந்த ஒரு நேரத்துல ஏன்டா நம்ம குடும்பத்துக்காக இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய குடும்பம் உங்களை தள்ளியிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் அவங்க விரும்புறாங்க. உங்களுடைய அன்பையோ உங்களுடைய ஆதரவை கூட அவங்க விரும்பல. அப்படிங்கிறத இத்தனை நாட்கள் உங்களுக்கு புரியாது. இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். இதுதான் இந்த ரிஷபம் ராசியின் உண்மையான உள்ளம். பொறுமை, தியாகம், ஆனால் உள்ளுக்குள்ள வழி. இது அனைத்தையும் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். வரக்கூடிய இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் மூலம் நல்ல நல்ல எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் ஓட ஆரம்பிக்கும். இதுவரை இருந்த மன அழுத்தங்கள் அனைத்தும் குறையும். மன அழுத்தங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உறவுகளில் இருந்த தூரமானது குறைந்து மீண்டும் சந்தோஷம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அந்த சந்தோஷங்கள் உருவானாலும் அந்த சந்தோஷங்களை நீங்க எப்படி நிலைத்து வைக்கீங்க, இறுதி வரைக்கும் உங்களோட நிலைத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். எடுத்த உடனே சண்டை சச்சரவுல போய் முடிந்து விடக்கூடாது. அவங்களே சண்டை இழுத்தாலும் நீங்கள் பொறுமையாக கடந்து சென்று அதற்கப்புறம் பொறுமையாக அமர்ந்து பேசுனீங்க அப்படின்னா தீராத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. எனவே பொறுமையுடன் பேசுங்கள். நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இதனால குடும்பத்துல ஒரு நிலையான ஒரு அமைதி நிச்சயமாக திரும்புவது மட்டுமல்லாம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் விளங்குவாங்க. பண விஷயத்துல கூட நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரை செய்த உழைப்புக்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் பலனானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். திடீர் லாப வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. புதிய வருமான வாயில்கள் திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீண் போகாமல் பலன் தரக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. எனவே இனிமே எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுங்கள். அது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், தொழில் முன்னேற்றமாக கூட இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அது இப்போது கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்கும். அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்போதாவது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டு. அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறது. அந்த சுப நிகழ்வுகளை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். திருமணம், நிச்சயதார்த்தம், புது வீடு வாங்குதல், குடும்பம் விரிவாக்குதல் போன்ற நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதனால் உங்களுடைய வீட்டிலும் ஒரு மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். மன அமைதி மற்றும் நிம்மதி இதுதான் நீங்க நீண்ட காலமாக தேடிய ஒன்றாக இருக்கும். இப்போது அது மெதுவாக உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். எல்லாம் சரியாகிவிட்டது என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு உணர்வின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை உருவாக ஆரம்பிப்பதாக மட்டுமே இருக்கும்.
இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. மாறாக உங்களை ஒரு நிலையான ஒரு வாழ்க்கைக்கு தயாராக்குவதற்காக மட்டுமே ஏற்பட்டது. இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் தெளிவானதாக இருக்கும். யாரை நம்ப வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் நடந்தவற்றை நினைத்து மனம் உடைய வேண்டாம். அது எல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக மட்டுமே இருக்கும். இப்போது அந்த ஒரு பாடத்தை பயன்படுத்தி முன்னேற வேண்டிய ஒரு நேரம். உங்களுடைய உழைப்பை நிறுத்தாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை இழக்காதீர்கள். நல்ல மாற்றம் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு மாற்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய மாற்றமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அமைதி, சந்தோஷம், நிலைத்தன்மை இவை அனைத்தும் இனி உங்களுடைய வாழ்க்கையில நிலையாக இருக்கும். உங்களுடைய நேரம் ஆரம்பமாகிவிட்டது. இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.